சண்டே ஸ்பெஷல் ரெசிபி. நாங்கள் செய்யணும்னு நினச்ச ரெசிபியே ஒன்று, ஆனால் செஞ்ச ரெசிபியே வேறு. இன்றைக்கி ஸ்பெஷலில் என் பையனோட ஸ்டைலில் ஹரியாலி சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. அரைச்சி மேரினேஷன் பண்ணுறதுக்காக புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இலை, பச்சை மிளகா, பெப்பர், சோம்பு, எலுமிச்சம்பழம், பூண்டு, கொஞ்சமாக தயிர், இது கூட வெங்காயம், இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிற சிக்கனில் சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு மசாலா சிக்கன் பீசஸில் இறங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு 1 மணி நேரம் மேரினேட் பண்ணிக்கணும். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா கசூரி மேத்தி, பிரியாணி இலையை சேர்த்துட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை அதில் சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கணும். நல்லா இதை கலக்கினதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 5லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக விட்டுக்கணும். இது சைட் டிஷ்ஷாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டா போதும். இல்லை கிரேவி பதத்துக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கணும். பாருங்கள், இப்போது 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இறக்கி விடுற நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடரையும் சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து அரை எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுட்டா டேஸ்டியான ஹரியாலி சிக்கன் ரெசிபி ரெடி. சண்டே ஸ்பெஷலாக நினச்சது ஒன்று, ஆனால் செஞ்சது ஒன்றுன்னு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஆக்சுவலி நான் இன்றைக்கி ராகி ரொட்டி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சடனாக என் பையன் அம்மா எனக்கு ரொட்டி வேண்டாம், களி செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னான். அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி களியை செஞ்சு கொடுத்துட்டு திரும்பவும் நான் சாம்பார் செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. என் பையன் பண்ண இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.